90s கிட்ஸின் ஆஸ்தான காமெடியன், ட்ரெண்டிங்கில் வலம் வந்த சேஷு. மருத்துவமனை வெளியிட்ட மறைவு செய்தி, அதிர்ச்சியில் உறைந்த ரசிகர்கள், கலங்கும் திரை பிரபலங்கள். தனியார் தொலைக்காட்சியில் வெளியான பிரபல நகைச்சுவை நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்களிடையே மிகுந்த கவனத்தை பெற்றவர் நடிகர் சேஷு. இதனால் இவரை லொல்லு சபா சேஷு என ரசிகர்கள் அழைத்து வருகின்றனர். கடந்த 2004 முதல் 2007 வரை ஒளிபரப்பப்பட்ட இந்த நிகழ்ச்சியின் மூலம் நடிகர் சந்தானம், யோகி பாபு உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்கள் சினிமாவிற்கு வந்தனர். அப்படி அந்த நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான நடிகர் சேஷுவுக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். இந்த நிலையில் நடிகர் தனுஷின் முதல் படமான துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான சேஷு, அதைத் தொடர்ந்து வீராப்பு, வேலாயுதம், பாரிஸ் ஜெயராஜ், பெஸ்டி, நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ், சரக்கு உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். இதற்கிடையில் சந்தானம், யோகி பாபு உள்ளிட்ட நடிகர்களுடன் இணைந்து பல்வேறு படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். அதில் சந்தானம் நடித்த A1 படத்தில் இவர் பேசும் "அச்சொச்சோ அவரா, பயங்கரமானவராச்சே, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா" என்ற வசனம் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்கில் இடம்பெற்றது. அதே நேரம் அந்த நிகழ்ச்சியின் மூலம் காமெடியனாக சினிமாவில் அறிமுகமான சந்தானம் தற்போது ஹீரோவாக உயர்ந்துள்ள நிலையில் அவர் நடிக்கும் ஏராளமான படங்களில் சேஷுவும் நடித்து வந்தார். அண்மையில் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி படத்திலும் சேஷுவின் நடிப்பு ரசிகர்களிடையே மிகுந்த பாராட்டை பெற்றது. இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதியன்று நடிகர் சேஷு அவருடைய பள்ளிக்கரணை வீட்டில் இருந்தபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட அவர் அன்றைய தினம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதை அடுத்து நடிகர் சேஷுவுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். இத்தகைய சூழலில் நடிகர் சேஷுவின் உடல்நிலை சீராக இல்லை என சொல்லப்பட்டது. அவருடைய சிகிச்சைக்கு ரூபாய் 10 லட்சத்திற்கு மேல் செலவாகும் என்பதால் சேஷுவின் உயிரை காப்பாற்ற பொதுமக்களும் ரசிகர்களும் தங்களால் முடிந்த அளவிற்கு நன்கொடை கொடுத்து உதவும்படி அவருடைய ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து அவருடைய மருத்துவ சிகிச்சைக்காக பலரும் நிதி திரட்டி வந்தனர். ஆனால் அவருடைய உடல்நிலை குறித்த அறிவிப்புகள் எதுவும் வெளியாகாமல் இருந்தது. இதையடுத்து நடிகர் சேஷுவின் இதயத்தில் 3 அடைப்புகள் இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வென்டிலேட்டர் உதவியுடன் காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். ஆனால் நடிகர் சேஷுவின் உடல்நிலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து அவருடைய உடல்நிலை மோசமாகி வந்ததாக சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் கடந்த 10 நாட்களாக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் சேஷு இன்று மதியம் திடீரென காலமானார். இந்த தகவல் அவரது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அதே வேளையில் தமிழ் சினிமாவில் சாதாரண நகைச்சுவை நடிகராக வலம் வந்த சேஷு அவருக்கு கிடைத்த குறைந்த சம்பளத்தை வைத்து இலவச திருமணம், கல்வி, மருத்துவம் என பலருக்கும் நிதியுதவி வழங்கி வந்ததாக கூறி அவரது ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தற்போது நடிகர் சேஷுவின் இறுதிச் சடங்கு சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் சேஷுவின் மறைவிற்கு திரைத்துறையைச் சேர்ந்தவர்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.